ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி டிஃபன் சாம்பார் செய்கிறதுன்றதாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கழுவி இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை பெருங்காயம் நீங்கள் கட்டி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து இதை வந்து வறுக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வந்து அதில் நம்ம வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் மல்லி, 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வச்சு நம்ம வந்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டு வருது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுக்கணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணணும். ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அந்த ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்ல பவுடராக நம்ம வந்து அரைச்சாச்சு. இது கூட ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் 2 கேரட், 4 பீன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், பூசணிக்காய் அந்த மாதிரி. இப்போது நம்ம வந்து கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக. இப்போது நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்கு மசிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வந்து நம்ம வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாத்திரம் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வசங்கி வரணும். வெங்காயம் எல்லாம் வசங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாம் கொஞ்சம் ஆயிலில் வந்து வசங்கி வரட்டும். வசங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம காய்கறி வேக வைக்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வசங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இந்த பருப்பையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான தண்ணி வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக உப்பு வந்து தேவைப்பட்ட உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லி இதில் தூவிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஃபன் சாம்பாரெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம பொங்கலுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பரீனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.